வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ்செல்வன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த வீடியோ சீரீஸை ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு பேசிக்காக ஒரு சி ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்றது இன்ட்ரொடக்ஷன்லேருந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கும் கோடிங்கும் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அப்படி கிடையாது. ப்ரோக்ராமிங் அப்படின்றது வேற, கோடிங் அப்படின்றது வேற. ப்ரோக்ராமிங் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் அ கோடிங் இஸ் கால்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோடிங் அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல அப்படின்னா ஒரு லைன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கமாண்டை தான் ஒன் லைன் கமாண்ட். ஒரு லைன் கமாண்டை தான் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு லைன் தான் ப்ரோக்ராமில் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரோக்ராமிங் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் அ கோடிங் இஸ் கால்டு ப்ரோக்ராமிங். அதனால தான் சொல்கிறாங்க ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாஃப்ட்வேர்ன்றது ஒரு ஒர்க்கு மட்டும் பண்ண மாட்டாங்க, நிறைய ஒர்க் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா ஒர்க்குக்கும் ஒவ்வொரு கமாண்ட் எழுதும்போது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்னா கலெக்ஷன் ஆஃப் லைன் பை லைன் கமாண்ட்ஸ் இஸ் கால்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிஃப்ரெண்ட்டாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், ப்ரோக்ராமிங்னா என்னது, கோடிங்னா என்னது அப்படின்ட்டு. இப்போது நம்ம ஏன் சி லாங்குவேஜ் படிக்கணும், ஒய் சி லாங்குவேஜ் அப்படின்னா சி லாங்குவேஜில் இருந்து தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமு எப்படி எழுதணும், ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு கோடிங் லாஜிக் எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம சி லாங்குவேஜில் இருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ சி லாங்குவேஜ் ஒரு மதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது. அடுத்து இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே சி லாங்குவேஜ் தான் ஒரு பேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு மதர் programming language of all other programming language. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நம்ம சி லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ சி லாங்குவேஜ் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கோடிங் பண்ண சியில் நமக்கு தெரியுது, ஒரு லாஜிக், ஒரு அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு தெரியுது, ஒரு ப்ரோக்ராம் மேக் பண்ண தெரியுது அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம சி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனாலவே நம்ம பேஸ்லேருந்து பார்க்க போகிறோம். சி லாங்குவேஜ் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சி லாங்குவேஜில் ஒரு 12 கான்செப்ட்ஸ் கிட்ட இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய கான்செப்ட்ஸு. ஸோ அதை ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ சீரீஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல சி ப்ரோக்ராமராக ஆகலாம். இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வேணும். டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா சி ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது MS-DOS அப்படின்ற சாஃப்ட்வேர். இது இதில் ஃபைலில் போய்ட்டு நார்மல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் இது ஓல்டு வெர்ஷன். ஆக்சுவலாக சி ப்ரோக்ராமே ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணதுனால அப்போ இருந்த அந்த டெக்னிக்கு ஏற்ற மாதிரி, அந்த டெக்னாலஜி ஏற்ற மாதிரி இருக்க சாஃப்ட்வேரோட அது அடாப்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ், இந்த MS-DOS அப்படின்றதுல தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம லேர்ன் பண்ணும்போது சியோட அந்த இன்டெப்த் வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கோடிங்கோட இன்டெப்த் வரைக்கும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் எல்லாருமே யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் சி ப்ரோக்ராம் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த MS-DOS டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர்லேயே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ஷியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் சி லாங்குவேஜை. இப்போ உள்ள போகலாம். நம்ம எப்படி ஹெடர் ஃபைல்ஸ் கொடுக்கணும், முதல்ல ஒரு ப்ரோக்ராம்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So first documentation section, link section,
definition section, global declaration. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த 4 விஷயம்தான். இதை தான் ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படி இல்லைன்னா டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குளோபல் டிக்ளரேஷன், டெஃபினிஷன் செக்ஷன், லிங்க் செக்ஷன் இதெல்லாமே நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் நமக்கு இருக்கிற செக்ஷன் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். இதெல்லாமே ஆப்ஷனல் தான், தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் தான் நம்ம வந்து ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம காமனாக ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா காமனாக கொடுக்க வேண்டிய ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் என்னென்னது அப்படின்னா 2 ஹெட்டர் ஃபைல் இருக்குது. முதல்ல ஹெட்டர் ஃபைல்னால் என்ன அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கிற கோடு. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணவங்க, சீல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணவங்க ஹெட்டர் ஃபைலை மேக் பண்ணாங்க. அது என்னப்பா அது ஹெட்டர் ஃபைல் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலுக்கு பேர் தான் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லைனை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா printf அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். அப்போ அந்த printfக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். இப்போ இந்த ஹெட்டர் ஃபைல் அப்படின்ற விஷயம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த printfக்கான ஃபங்க்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷனு, ஸ்கேன்எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இருக்குது சியில். அது எல்லாத்தையும் நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாமே ஆல்ரெடி டைப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாங்க ஃபைல்ஸில். அதை நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சி ப்ரோக்ராமை ஏன் எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் ஒரு பேஸ் ஃபண்டமெண்டல் லாங்குவேஜாக வச்சுருக்காங்க அப்படின்னா ஹெட்டர் ஃபைல் இதில் ஒரு மெயின் விஷயம். சரி, அப்போ அந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம வந்து சி ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல சி டிஸ்கில் போயிட்டு டர்போ C3 அப்படின்னு இருக்கும். அதில் பின்னில் தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் ஆகும். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிங்கனாலும் இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே தான் டிஃபால்ட்டாக சேவ் ஆகும். இதில் வெளியில் வந்தீங்கன்னா இன்க்ளூடுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கிற ஹெட்டர் ஃபைல்ஸு. இந்த கோடிங்லாம் நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, அவங்களே டைப் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. இதில் மெயினாக 2 ஃபைல் மட்டும் நம்ம எல்லா ப்ரோக்ராமுக்குமே இன்க்ளூட் பண்ணி ஆகணும். அது வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த stdio அப்படின்ற இந்த ஃபைலு, அதுக்கப்புறம் conio அப்படின்ற இந்த ஃபைலு, இந்த 2 ஃபைலுமே நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும் நம்ம ப்ரோக்ராமில். ஓகேங்களா? இதுக்குள்ளே ரிப்பீட்டடாக யூஸ் ஆகிற ப்ரோக்ராம்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம பிரிண்ட் லைன் பண்ணலாம், இன்புட் கெட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால தான் சி ப்ரோக்ராமு மிடில் லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஃபைல் பார்த்துருக்கு இல்லைங்களா, பிசிக்குள்ளே வந்துட்டு லோக்கல் டிஸ்க் சி டர்போ C3 ஃபோல்டருக்குள்ளே வந்து இன்க்ளூட் அப்படின்ற ஃபோல்டர். ஸோ இந்த ஃபைல் பார்த்தை லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஹேஷ் அப்படின்னு அங்கே டைரக்டரி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்க இல்லையா இன்க்ளூடு அப்படின்ற ஃபோல்டரு, அந்த ஃபோல்டரோட பேர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆங்குலர் ப்ராக்கெட், க்ளோஸ் ஆங்குலர் ப்ராக்கெட், உள்ள ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த stdio.h அப்படின்றது அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் டைப்பு. எல்லா ஃபைலுக்குமே எக்ஸ்டென்ஷன் டைப்புன்றது இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த சிக்கும் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் டைப்பு, சிக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபைல் டைப் வந்து .c. ஹெட்டர் ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா .h அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம இங்கே கொடுக்கணும். அந்த ஃபோல்டர்லேயே கூட நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே .h அப்படின்னு தான் சொல்லிட்டு முடியும், ஏன்னா அது எல்லாமே ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒரு லைனுக்கு ஒரு ஹெட்டர் ஃபைலை தான் இன்க்ளூட் பண்ண முடியும். நான் இன்னொரு ஹெட்டர் ஃபைல் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராம் எழுத போகிறோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, சரி அதுக்கு முன்னாடி இந்த மெயின்னா என்னது அப்படின்னா, நம்ம ரன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை, அவுட்புட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை
கோடிங்ஸ் எல்லாத்தையும் இந்த மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுக்க போகிறோம். ஒரு வேர்டை ஃபங்க்ஷன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பெரந்தசிஸ் க்ளோஸ் பெரந்தசிஸ் வந்து போடணும். சரிங்களா? அதனால தான் மெயின் பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து எப்பயுமே போடுறாங்க. அதுக்கப்புறம் இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாக்கை வந்து ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுதுன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு, இப்போ மெயின் பிளாக் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மெயின் பிளாக் வந்து க்ளோஸ் ஆகுதுன்றதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் ஃப்ளவர் ப்ராக்கெட், அப்படி இல்லைன்னா கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பிளாக் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது மெயின் பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷன் சிம்பிள். இப்போ இந்த மெயின் பிளாக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த லைனை நான் அவுட்புட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஃபங்க்ஷனை இங்கே ஆட் பண்ணி ஆகணும். அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா getCH அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். getCH வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கமாண்டை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த printf கமாண்டை. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். கம்பைலேஷன் அப்படின்னா இது மிடில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்குது. இதை நம்ம மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக இங்கே கம்பைல்னு இருக்கும், இதை போய்ட்டு கிளிக் பண்ணலாம். ஷார்ட்கட் கீ Alt F9. ஒரு வார்னிங் இருக்குது, ஃபங்க்ஷன் ஷுட் ரிட்டர்ன் எ வேல்யூ அப்படின்னு கேட்குது. இந்த எரருக்கு இது வார்னிங் தான், எரர் கிடையாது. பட் ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ண முடியும். we can void அப்படின்னு போடுங்க. மெயின் ஃபங்க்ஷன் பேர் பக்கத்தில் முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக void அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுங்கள். இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்னிங் வந்து வராது. அப்போ voidன்னு போடும்போது என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் இதுக்கான அவுட்புட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்ணியாச்சு, கோடிங்கை வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மிஷின் கோடை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம exe ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது நம்ம அவுட்புட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு என்ன வேணும், இந்த வெல்கம் டு சி லாங்குவேஜ் டுட்டோரியல் இன் தமிழ் கோடிங் கிளாஸ் அந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணோம், Alt F9 ஷார்ட்கட் கீ. இப்போ ரன் பண்ணுறதுக்கு கமாண்டு Control F9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி டிரைவில் டர்போ சி ப்ளஸ் டர்போ C3 பின்னு டிசிக்குள்ளே நம்ம அவுட்புட் வந்து காமிக்கும். இதே எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு நான் கொடுக்குற அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஃபங்க்ஷனை இங்கே பெருசாக ஆட் பண்ண போகிறீங்க. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன், அதை ஷார்ட்டாக CLR SCR ஃபங்க்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைன் கொடுக்குறோமோ அது மட்டும்தான் அங்கே வரும். இந்த உள்ளே இருக்கிற லைன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன் ஏன் போடுறாங்க அப்படின்னா, செமிகோலன் அப்படின்றது ஒரு லைனை வந்து ஒரு இப்போ நம்ம இதை அப்படியே கலெக்ஷனாக ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒவ்வொரு லைனும் கோடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்னா கலெக்ஷன் ஆஃப் அ கோடிங் இஸ் கால்டு ப்ரோக்ராமிங். ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கமாண்ட் தான் வந்து கோடிங் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதுதான் இங்கேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்க்குற இந்த ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு கோடிங்கு, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும்போது தான் இது மெயின் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் ஆஃப் அ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இஸ் கால்டு மெயின் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்ம இந்த மெயின் ப்ரோக்ராம்குள்ளே தான் கொடுக்க போகிறோம். அதனால தான் இதை வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? இப்போ எப்படி ஒரு சி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதை கண்டினியூவாக இந்த வீடியோ சீரிஸ் டெய்லியுமே பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு சி ப்ரோக்ராமராக ஆகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் தமிழ்செல்வன். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே தெரியுற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து தெளிவு பண்ணுறேன். தேங்க்யூ.